ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு டெக் வித் ஹேமா. இந்த வீடியோவில் நம்ம டேட்டாபேஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேட்டானா என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறைய டேட்டா இருக்குது. இப்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமு, ரோல் நம்பர், ஏஜு, எந்த டிபார்ட்மெண்ட், என்ன ஜெண்டர், எவ்வளோ ஜிபிஏ, இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றின டேட்டா தான். அதே மாதிரி இப்போ ஒரு பேங்க் கஸ்டமரை எடுத்துட்டிங்கன்னா அந்த கஸ்டமரோட நேமு, கஸ்டமர் நம்பர், கிரெடிட் இல்லை டெபிட் கார்டு நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேலன்ஸ், இது வரைக்கும் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, இது எல்லாமே ஒரு கஸ்டமரோட டேட்டா. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் பண்ணுற ஒவ்வொரு கிளிக்குமே அவ்வளோ டேட்டா ஜென்ரேட் பண்ணுது. டெக்ஸ்ட் ஃபைல்ஸு, பிடிஎஃப்பு, நம்ம இன்ஸ்டாவில் போடுற ஃபோட்டோஸ், ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட்டு, வீடியோஸு, மியூசிக் ஃபைல்ஸு, இது எல்லாமே டேட்டா தான். சரி, இப்போது டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டேட்டாபேஸோட டெஃபினேஷன் இது தான். டேட்டாபேஸ் இஸ் அ ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் இட் சப்போர்ட்ஸ் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் டேட்டா. இப்போது நான் சொன்ன டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதுக்கு தான் டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸில் தான் சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ்டாக டேட்டாலாம் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸ்டோரேஜுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாவை மேனிப்புலேட்டும் பண்ண முடியும். அதாவது புது டேட்டாவை இன்சர்ட் பண்ணவும், ஏற்கனவே இருக்க டேட்டாவை அப்டேட் பண்ணவும், இருக்க டேட்டாவை டெலீட்டும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையானப்போ நமக்கு வேண்டிய டேட்டாவை ரிட்ரீவும் பண்ண முடியும். ஒவ்வொரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனுக்கும் பேக் எண்டில் டேட்டாபேஸில் இருந்து தான் டேட்டா வருது. இப்போது நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் போகிறீங்க. உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாம் அவங்களோட டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகியிருக்கும். நீங்கள் உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்ததும் அது டேட்டாபேஸில் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி தான் உள்ள அனுப்பும். அதே மாதிரி நம்மளோட வேலெட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் டேட்டாபேஸில் இருந்து தான் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற ஒவ்வொரு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் ஸ்டோர் ஆகியிருக்கும் டேட்டாபேஸில். அந்த ப்ராடக்டோட பேர், விலை, கலர், ஸ்டாக்கில் இருக்கா இல்லையா, ஆஃபர் ஏதாச்சும் இருக்கா, இது எல்லாமே டேட்டாபேஸில் இருக்கும். இப்போ உங்களுக்கு டேட்டாபேஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் சீக்வலில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்லித்தர விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.